அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மள பலருக்கு ஒரு ஸ்டாக்கினுடைய விலை பயங்கரமாக ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியவே வரும். ஐயையோ, இப்படியெல்லாம் ஒரு ஸ்டாக் இருக்கா, இந்த ஸ்டாக்கெல்லாம் ஏன் நம்மளால் வாங்க முடியல, அதுவும் விலையேற்றத்துக்கு முன்னாடியே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுவோம். ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம தொடர்ந்து அந்த மாதிரி கம்பெனிகளை மானிட்டர் பண்ணிகிட்டே வருவோம். அப்போ பார்த்தா அந்த ஸ்டாக் இன்னும் ஏறிட்டே இருக்கும். நீங்கள் டெய்லி ப்ரைஸை செக் பண்ணுவீங்க, 2 மாதம் கழித்து ப்ரைஸை செக் பண்ணுவீங்க, பயங்கரமாக விலை ஏறிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விலை ஏறினதில் போய் அதுக்கப்புறம் உள்ள என்ட்ராகி இன்னும் விலை ஏறுன்னு நினச்சிட்டு வாங்குவீங்க. அப்போ தான் நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மாட்டிக்கிட்டு அந்த ஸ்டாக்கில் நிறைய நஷ்டத்தை அடைவோம். சரி, இதெல்லாம் தொடர்ந்து பேசுகிற கதை தானப்பா. இப்போ நீ போட்டிருக்க தலைப்பு, அதிக லாபத்தை அள்ளித்தர்ற இந்த மாதிரி பங்குகளை மட்டும் வாங்குறது எப்படி அப்படின்னு தானே டைட்டில் வச்சுருக்கிற. அந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுன்னு தானே கேட்குறீங்க. சொல்லித்தரத்தான் போகிறேன். ஆனால் நீங்கள் பார்க்குற அல்லது பார்த்த கம்பெனிகள் எல்லாமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸாக இருக்கும். சரிங்களா? சின்ன சின்ன கம்பெனிகளாக இருக்கும், ஸ்மால் கேப் கம்பெனிகளாக இருக்கும், அதெல்லாம் மேலே ஏறி இருக்கும். ஆனால் நான் சொல்லித்தர போகிற இந்த ஸ்ட்ராட்டஜி அல்லது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது ஒன்றும் பெரிய ஸ்ட்ராட்டஜியெல்லாம் இல்லை. தெர் இஸ் அன் இண்டெக்ஸ். ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸு இந்த மாதிரி விலையேற அந்த பங்குகளை மட்டுமே உள்ளடக்கிய இண்டெக்ஸ். சரிங்களா? ஓ, இப்படி கூட இண்டெக்ஸ் இருக்கான்னு பலருக்கு இது ஆச்சரியமாக இருக்கலாம். ஆல்ரெடி பலருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். ஆல்ரெடி இதெல்லாம் நோன் கான்செப்ட் தானப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குற எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டராகவும் இருக்கலாம். நான் இதே கான்செப்டை ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்டிலலாம் பேசியிருக்கிறேன். சரிங்களா? சரி, ஓவராக புதிர் போடுறேன் அப்படின்னு தானே சொல்ல வர்றீங்க. புதிர் போடுறதெல்லாம் சொல்ல வரலங்க. நீங்கள் அந்த மாதிரி ஸ்டாக்ஸை எதிர்பார்த்து ஸ்மால் கேப்பு பங்குகளை மட்டும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஜங்க் இன்வெஸ்டராக இருந்தால், சாரி, உங்களை ஜங்க் இன்வெஸ்டர்னு சொல்கிறேன்னு நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய இதயத்துக்குள்ளே எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஸ்மால் கேப் பங்குகளில் இந்த மாதிரி அதிக லாபத்தை அள்ளித்தர்ற பங்குகளை கொண்ட இண்டெக்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கலாம், எனக்கு தெரியாது. கண்டுபிடிச்சா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆனால் அந்த மாதிரி பங்குகளை உள்ளடக்கிய இண்டெக்ஸாக இது அப்படின்னு கேட்டால் இல்லை. இது எல்லாமே ஓரளவு லார்ஜ் கேப்பு பங்குகளை உள்ளடக்கிய அதிக லாபத்தை அள்ளித்தர்ற பங்குகள். சரி, இப்படியெல்லாம் ஒரு இண்டெக்ஸ் இருந்தால் இந்த இண்டெக்ஸுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் காசை போட்டு பயங்கரமாக பணம் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். நான் ஷேர் பண்ணுற விஷயமே ஓரளவு என்னால் கவர் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த இண்டெக்ஸோடைய பேரை மட்டும் நீங்கள் காப்பி அடிச்சுட்டு அந்த இண்டெக்ஸ்குள்ளே என்ன ஸ்டாக் இருக்குது நான் போய் வாங்குறேன்னு சொல்லிட்டு குருட்டாம்போக்கில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இழப்புகள், லாஸஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு நான் சொல்கிறத ஓரளவு கிளான்ஸை ஓவராலாக கேட்டுருங்க. கேட்டதுக்கப்புறமும் நீங்கள் நிறைய வேலை அதில் பண்ணணும், நிறைய சிந்தனைகளை அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஹோலிஸ்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும். நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரில. ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வர்றேன். நீங்கள் மெக்கானிக்கலாக சர்ச் பண்ணி ஸ்க்ரீனர்லேருந்து எடுத்து அல்லது ஒரு இண்டெக்ஸ் பேரை தெரிஞ்சு அந்த இண்டெக்ஸை டைரெக்டாக வாங்கிட்டு புரியாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸஸ் வருங்க. நான் சொல்கிற வீடியோக்களில் இருந்து இந்த ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுக்கங்க. இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுதுங்கிறத பேசிக் டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு இதில் நான் சிந்தனைகள் நிறைய தர்றேன், போனஸ் டிப்பாக. சரிங்களா? பின்னாடி வருது. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த சிந்தனைகளை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிசர்ச் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர் இன்வெஸ்டராக மாறிடுவீங்க. நான் பேசிகிட்டு இருக்கிறது நிஃப்டி ஆல்ஃபா 50 அப்படிங்கிற இண்டெக்ஸை பற்றி தாங்க. அதாவது ஆல்ஃபா 50 பங்குகளை உள்ளடக்கிய இண்டெக்ஸ் தான் இந்த நிஃப்டி ஆல்ஃபா 50 இண்டெக்ஸு. ஆல்ஃபா 50 அப்படின்னா என்னென்னா, இண்டெக்ஸ் ரிட்டர்னை விட அதிகமாக கொடுத்த ஸ்டாக்ஸை மட்டும்தான் இந்த இண்டெக்ஸில் ட்ராக் பண்ணுவாங்க. உதாரணமாக உங்களுக்கு இப்போது ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3900 ரூபா 3500 ரூபா கிட்ட கடந்த பங்கு, அந்த பங்கு சடனாக 12,000 ரூபா போயிடுச்சு. சரிங்களா? இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலை அப்படின்னா, வெறும் நிஃப்டி 50 மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்னுங்கிறது அந்த நிஃப்டி 50யோடைய ரிட்டர்ன் தான் கிடச்சிருக்கும். ஒருவேளை இந்த நிஃப்டி ஆல்ஃபா 50
அப்படிங்கிற இந்த இண்டெக்ஸை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸ்க்குள்ளே இந்த ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பங்கினுடைய விலை நிஃப்டி 50 ரிட்டனை விட அதிகமான ரிட்டனை கொடுத்து பீட் பண்ணதுனால தான் அது ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டாக்கினுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டாக்கினுடைய ப்ரைஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நார்மல் இண்டெக்ஸை வந்து பீட் பண்ணி கொடுக்கும் பொழுது தான் அந்த ஸ்டாக்கு ஆல்ஃபா ஸ்டாக்காக மாறுது. புரியுதுங்களா? எப்போவுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வந்து வாங்கும் பொழுதும் அந்த மியூச்சுவல் ஃபண்டு எவ்வளவு ஆல்ஃபா ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஒரு ஸ்டாக்கை வாங்கும் பொழுது அந்த ஸ்டாக்கு நிஃப்டி 50 அந்த ரிட்டர்னை விட எவ்வளவு நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அதுதான் ஆல்ஃபா அப்படின்னு பேசுவாங்க. சரி, இப்போது அதுக்காக எல்லாரும் நிஃப்டி 50 இண்டெக்ஸை வாங்காமல் நிஃப்டி ஆல்ஃபா 50 இண்டெக்ஸை வாங்கியிருக்கலாமே, அது சூப்பரான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கே அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே நிறைய உள்குத்துகள் இருக்குது. ஆல்ஃபா 50னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, சரி. இப்போது இந்த இண்டெக்ஸுக்கு வந்து என்ன மாதிரி ரூல்ஸை செட் பண்ணுறாங்க? காமனாக செட் பண்ணுற அதே ரூல்ஸு தான். 300 கம்பெனிகள், டாப் 300 கம்பெனிகள், அதனுடைய ஆவரேஜ் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவரு கடந்த 6 மாதத்தில் எப்படி இருந்துச்சோ இந்த ரூலு. அதுக்கப்புறம் ஒரு வருஷமாவது அந்த ஸ்டாக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து அதாவது லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனியோடைய ட்ரேடிங் பர்சன்டேஜ் வந்து 100% வந்து லாஸ்ட் 1 இயரில் இருக்கணும். சரி, இது வந்து இந்த ட்ரேடிங் ஃப்ரீக்வன்சி, ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் பின்னாடி வந்து தெரிஞ்சுக்கலாம், அல்லது நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டாப் 300 கம்பெனிகளில் ஃப்ரீ ஃப்ளோட்டை பேஸ் பண்ணி தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்குள்ளே நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஃப்ரீ ஃப்ளோட்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கம்மியாக இருந்து மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கிற ஷேர், அந்த மாதிரி. புரியுதுங்களா? அதே சமயம் நிறையா பேர் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, ட்ரேடிங் வால்யூம் அதிகமாக இருக்குது. அந்த கம்பெனி வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கடந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குங்க. அந்த இண்டெக்ஸோடைய கோர் ரூல் அப்படின்னா இந்த ஆல்ஃபா வந்து 50 அப்படிங்கிறது தான் கோர் ரூல். அதாவது என்னென்னா, அந்த ஸ்டாக்கு கடந்த ஒரு வருஷத்தில் நிஃப்டி 50 விட அதிகமான ரிட்டர்ன், ஸ்டாக் ப்ரைஸில் வந்து அதிகமான வேல்யூ கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ரூல் மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் வந்து இந்த இண்டெக்ஸுக்கு செட் பண்ணுற ரூல். புரியுதுங்களா? இப்போது இந்த இண்டெக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி ரூலை செட் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்வியஸாக ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லாம் உள்ளே வந்துடும். இந்த மாதிரி இண்டெக்ஸை நம்ம வாங்கும் பொழுது கண்டிப்பாக நிஃப்டி 50 விட அதிகமாக வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர்ஸும் இந்த இண்டெக்ஸை காப்பி பண்ணி அழகாக இதுக்குள்ளே உள்ள ஸ்டாக்கை மட்டும் உள்ளே பிடிச்சி போட்டாங்கன்னா அதிக ரிட்டர்ன் கொடுத்துட முடியுமே நீங்கள் யோசிச்சா கிடையவே கிடையாது. இங்கேயுமே ஹோலிஸ்டிக்காக நம்ம திங்க் பண்ணணும். அதை ஒரு போனஸ் டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போதைக்கு நிஃப்டி ஆல்ஃபா 50 அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக விலை ஏறுற பங்குகளை மட்டுமே உள்ளடக்கிய டாப் 300 கம்பெனிஸ்க்குள்ளே வர்ற, இந்த ரூல்ஸுக்குள்ளே வர்ற 50 கம்பெனிகள். அப்போ டாப் 300 கம்பெனிஸ்னாலே அதுக்குள்ளேயும் ஸ்மால் கேப் வந்துடும் தானே நமக்கு. யோசிச்சு பாருங்கள். நிஃப்டி 50ங்கிறது லார்ஜ் கேப்பு, நெக்ஸ்ட்டு 50ங்கிறது மிட் கேப்பு, அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி 100 டு நிஃப்டி 300 வரைக்கும் உள்ள கம்பெனிகள் கூட உள்ளே வரலாம். ஸோ இன்டைரக்டாக நீங்கள் லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப் கம்பெனிகள் கூட இந்த ஆல்ஃபா 50 இண்டெக்ஸ்க்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் ஸ்டாக் ப்ரைஸ் ஏறுதேன்னு மைக்ரோ கேப்பு, பென்னி கேப்பு ஸ்டாக்ஸை பிடிக்காதீங்க, ஸ்மால் கேப் ஸ்டாக்கையும் பிடிக்காதீங்க. ஓரளவு இந்த இண்டெக்ஸுக்குள்ளே உள்ள ஸ்டாக்கு, அதனுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸு ஒரு ஹோலிஸ்டிக்காக திங்க் பண்ணி முடிவெடுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பாயிண்ட்டோட இன்னும் தொடர்ந்து சூப்பரான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண போகிறேன், கேளுங்க. இந்த இண்டெக்ஸில் இப்போதைக்கு February 2025 டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் குட்ஸில் 25.24%, ஃபினான்ஷியல் சர்வீசஸில் 22.05%, ஹெல்த் கேரில் 8.15%, கன்சியூமர் டியூரபிள்ஸில் 7.73%, கன்சியூமர் சர்வீசஸில் 5.44%, கன்ஸ்ட்ரக்ஷனில் 5.06%, கெமிக்கலில் வந்து 3.42, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாருங்கள் எவ்வளோ வீக்காக அசைன் பண்ணிக்கிறாங்க, 3.22%. இந்த இடத்துல என்னுடைய வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு ஏன் இவ்வளோ கம்மியாக அசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இந்த இண்டெக்ஸுக்குள்ளே வர்ற ஸ்டாக்கு கடந்த ஒரு வருஷத்தில் பயங்கரமாக விலை ஏறி இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ வேறு செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸு பயங்கரமாக விலை ஏறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கடந்த ஒரு வருஷத்தில். அப்போ அந்த செக்டருக்கு வெயிட்டேஜ் வந்து அதிகமாக வந்து அலோகேட் ஆயிரும். இந்த இண்டெக்ஸோடைய ரீபேலன்சிங் ஃப்ரீக்வன்சி குவார்ட்டர்லி.
ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் இந்த இண்டெக்ஸ் வந்து ரீபேலன்ஸ் செய்யப்படும். அப்போது ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து கடந்த ஒரு வருஷத்தில் அந்த நம்ம பேசின ரூல் பிரகாரம் அதிக விலை ஏறி இருக்கோ அந்த ஸ்டாக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே வந்துடும். ஏன்னா அதிக லாபத்தை நிஃப்டி 50 விட அதிகமாக கொடுத்து ஏகப்பட்ட பங்குகள் இருக்குது, அந்த பங்குகளில் இந்த பங்குகள்லாம் வந்து டாப் 50 இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு வர்ற ரூல். புரியுதுங்களா? அப்படி பார்க்குறப்போ இந்த செக்டர் ரொட்டேஷனுங்கிறது மாறி மாறி நடக்கும். இதில் உள்ள சூட்சமத்தை நான் உங்களுக்கு போனஸ் டிப்பாக சொல்ல போகிறேன். அது புரியாமல் தயவு செஞ்சு நீங்களாக போய் டைரெக்டாக முதலீடு பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி செக்டர் எவ்வளோ அலோகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. சரி, இந்த இண்டெக்ஸில் நான் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ETF தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 இண்டெக்ஸ் ஃபண்டும் இருக்குது. சரிங்களா? இண்டெக்ஸ் ஃபண்டை நம்ம வந்து பெரும்பாலும் வந்து விரும்புகிறதில்ல. டிமேட் அக்கௌண்ட் வாங்கி டைரெக்டாக ETF வாங்கிக்கலாம். அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். நம்மளை மாதிரி நல்ல டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் எஃபிஷியண்ட்டாக லேர்ன் பண்ணி விளையாடணும்னு நினைக்கிற இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் இந்த இண்டெக்ஸுக்குள்ளே என்னென்ன ஸ்டாக்கெல்லாம் இருக்குது, அதில் எதெல்லாம் எனக்கு புரியுது, எதெல்லாம் பிடிக்குது, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த நாலேஜை நம்ம கெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை கூட நம்ம டைரெக்டாக இண்டிவிஜுவலாக வாங்கிக்கலாம் பின்னாடி. சரிங்களா? இந்த கோட்டக் நிஃப்டி ஆல்ஃபா 50 ETF அப்படிங்கிற ETF வந்து இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த சார்ட்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பயங்கரமாக கிராஷ் ஆகுது. இந்த கிராஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு நிஃப்டி 50 விட அதிகமான கிராஷ் மாதிரி தெரியுது. புரியுதுங்களா? இதுதான் ETF. இது இல்லாமல் இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தனில் ஒன்று இருக்குது, டாட்டா ஆல்ஃபா 50 இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னு கூட இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் இண்டெக்ஸு. சரிங்களா? இப்போது இந்த இண்டெக்ஸுக்குள்ளே என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் எவ்வளோ வெயிட்டேஜில் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து இந்த 50 ஸ்டாக்கு பேரையும் சொல்ல போகிறது இல்லைங்க. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே கண்டுபிடிச்சிக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸு அண்ட் தேர் மேஜர் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர், அதை தான் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஷேர் பண்ணிவிட்டு அந்த போனஸ் டிப்பையும் கொடுத்துட்டு என்னுடைய சிந்தனைகளை தெளிச்சுட்டு இந்த வீடியோ படிவை முடிச்சுக்கிறேங்க. சரி, இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ரெனியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி 4.26%. சரிங்களா? ரயில் விகாஸ் நிகாம் 3.77, கொச்சின் ஷிப்யார்டு 3.61. இந்த கொச்சின் ஷிப்யார்டு ஸ்டாக்கை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற ஏகப்பட்ட பேர் வந்து நம்ம மார்க்கெட்டில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், அந்த ஸ்டாக்கு இந்த இண்டெக்ஸ்குள்ளே இருக்குது. ஐநாக்ஸ் விண்டு 3.24, ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 3.21, டிக்ஸான் டெக்னாலஜிஸ், ஆரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்துருச்சு பாருங்கள். இப்போது ஆயில் இண்டியா 2.95, மோத்திலால் ஒஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 2.76, அப்புறம் இது என்ன ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட், ஓகேவா? மெசாகோன், ஓகே, மசாகோவானா, ஓகே ஃபைன். எனக்கு பேர் வாயில் நுழையவில்லை நண்பர்களே. இதுக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. இதில் பெரும்பாலும் வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது. கேபெக்ஸ் ஸ்பெண்டிங்னால இந்த கம்பெனிகள்லாம் வந்து கடந்த சில வருஷங்களாக ஏறி இருக்குது. இதனுடைய சூட்சமத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். என்ன சூட்சமம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கு நிஃப்டி இண்டெக்ஸை விட அதிகமான விலையில் பீட் பண்ணி ஏறிடுச்சு. அப்போது இந்த இண்டெக்ஸுக்குள்ளே, அதாவது இந்த இண்டெக்ஸுக்குள்ளே அந்த ஸ்டாக்கு வர்றதுக்கு எப்படியும் ஒரு குவார்ட்டர், அதாவது ஒரு குவார்ட்டருக்கு ஒரு தடவை ரீபேலன்சிங் பண்ணுவாங்க. அப்போ அந்த கம்பெனியோடைய ஒரு வருஷம் பர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க. அப்போது அந்த ஸ்டாக்கு எப்போ இந்த இண்டெக்ஸுக்குள்ளே உள்ளே வரும்னா, ஓரளவு நல்லா ஏறினதுக்கப்புறம் தான் இந்த இண்டெக்ஸுக்குள்ளே உள்ளே வரும். சரிங்களா? இண்டெக்ஸ்குள்ளே உள்ளே வந்து இந்த இண்டெக்ஸ்குள்ளே இருக்கும். அடுத்த குவார்ட்டர்லியில் வந்து இதே மாதிரி ரூல்ஸ் அப்ளை பண்ணும் பொழுது அந்த ஸ்டாக்கு இருக்கணும். புரியுதுங்களா? இல்லைன்னா வெளியில் போயிடும். இப்போது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வருஷத்தில் சப்போஸ் ஆரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஏறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டாக் உள்ளே வந்துடும். ஆனால் அந்த ஸ்டாக்கினால் இப்போது எப்படி சொல்கிறது, 300 ரூபா இருக்கிற ஸ்டாக்கு 600 ரூபா போயிடுச்சு. இப்போது 600 ரூபா போகிறப்போ நீங்கள் உள்ளே எடுத்துட்டீங்க. அந்த ஸ்டாக்கு இப்போது நீங்கள் ஒருவேளை இந்த இண்டெக்ஸை 2021 வாங்குறீங்க அப்படின்னா, அப்போ தான் வந்து நல்ல எக்கானமிக் க்ரோத் வந்து அந்த பேஸ் எஃபெக்ட்னால பயங்கரமாக 4 வருஷத்துக்கு க்ரோ ஆச்சு. அப்போ நீங்கள் இந்த இண்டெக்ஸை உள்ளே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ ஆரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீஸையுமே நீங்கள் வந்து ஒரு 300 ரூபா இருந்த ஸ்டாக்கை 600 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. அடுத்து தொடர்ந்து 2-3 வருஷத்துக்கு வந்து எல்லா கம்பெனிகளுமே நல்லா பண்ணாங்க, இந்த கம்பெனிகளும் நல்லா பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ தொடர்ந்து வந்து உங்களுக்கு 3 வருஷத்துக்கு நல்ல க்ரோத் கிடச்சிருக்கும். புரியுதுங்களா? ஆனால் ஆல்ரெடி வந்து 100% ஏறின ஸ்டாக்கு சப்போஸ் போன வருஷம் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷம் வந்து அந்த ப்ராஃபிட்டை தக்க வைக்க முடியாமல் கீழே இறங்கும். அதுவும் வந்து எப்படி இறங்கும்? நார்மலாக இறங்காது.
பயங்கரமாக கீழே இறங்கும். ஏன்னா நீங்கள் ரூ. 300 இருக்க ஸ்டாக் ரூ. 600 வாங்கிட்டீங்க. மார்க்கெட் கிளைமேட்டோ அல்லது அந்த கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸோ அதை தக்க வச்சுக்க முடியல அப்படின்னா நீங்கள் அதிக வேல்யூவில் கொடுத்து வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி உடப்படும் பொழுது உங்களுக்கு லாஸஸும் அதிகமாக வரும். அதனால தான் அந்த சார்ட் வந்து பாருங்கள் பயங்கரமாக உடப்படுது. சரிங்களா? இந்த ஒரு தாட் உங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கெல்லாம் ஒத்து நோக்கணும். ரெண்டாவது வந்து இதில் உள்ள ப்ரைவேட் கம்பெனிஸ் மட்டும்தான் நான் ப்ரிஃபர் பண்ணி வாங்குவேன். எனக்கு ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், டிசான் டெக்னாலஜிஸு, இந்த மோத்திலால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இது எல்லாமே எனக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பெருசாக பிடிக்கலைங்க. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், பெருசாக பிடிக்கல. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நிஃப்டி 50 விட, அதாவது விலை ஏறுதில்ல, நம்மளை சுற்றி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, எதெல்லாம்டா விலை அதிகமாக ஏறிட்டே இருக்குது, மொமெண்டமில் பயங்கரமாக போகுது அப்படின்னு நினைக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணணுன்னா இந்த இண்டெக்ஸில் உள்ள ஸ்டாக்ஸை நீங்கள் தொடர்ந்து மானிட்டர் பண்ணுறது மூலமாக அந்த ஸ்டாக்ஸை வந்து லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச க்ரைட்டீரியாவிலையும் உள்ளே வருங்க இந்த ஸ்டாக்ஸு. புரியுதுங்களா? நம்ம ப்ரைவேட் பேங்க்கு நல்ல வேல்யூவேஷன்லையும் இந்த ஸ்டாக்ஸ் வரும். ஹை க்ரோத் ஸ்ட்ராட்டஜிலாம் அப்ளை பண்ணும்பொழுது இதிலேருந்து நல்ல ஸ்டாக்ஸை நமக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஆல்ஃபாங்கிறது கடந்த ஒரு வருஷத்தில் நிஃப்டி 50ல் நிஃப்டி 50 உடைய ரிட்டர்னை விட இந்த ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஃப்யூச்சரில் அதே ப்ரைஸை கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஒருவேளை நீங்கள் மார்க்கெட் ஜிடிபி வந்து 4-5 வருஷத்துக்கு 8% க்ரோ ஆகிற அந்த சமயத்தில் முன்னாடி பிடிச்சிங்கன்னா அற்புதமான ரிட்டர்ன் அள்ளி கொடுக்கும். ஆனால் வந்து அந்த மாதிரி சான்சஸ் ரொம்ப ரேர் தான். இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு 4 வருஷத்தில். அந்த மாதிரி சான்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த இண்டெக்ஸை வாங்கும் பொழுது மார்க்கெட் ஒட்டப்பட்டுச்சுன்னா இது எல்லாமே அதிகமாக விலையேறின பங்குகளாக இருக்கும். பிபிஇ ரேஷியோவும் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா க்ரோத் அதிகமாக காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக அதனுடைய பிஇயை வந்து மேலே ஏற்றி வச்சுருப்பாங்க. ஸோ உடம்படும் பொழுது பயங்கரமாக உடைப்படும். ஸோ இந்த இண்டெக்ஸை வந்து நீங்கள் ஒரு நல்ல கன்சாலிடேஷன் ஃபேஸில் பிடிக்கலாம், அல்லது இந்த நிஃப்டி ஆல்ஃபா இண்டெக்ஸ்குள்ளே என்னென்ன ஸ்டாக்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதனுடைய பிபிஇ ரேஷியோ, இபிஎஸ் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அந்த ஸ்டாக்கை இண்டிவிஜுவலாக நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்துக்கலாம். இதுதாங்க என்னுடைய தாட் ப்ராசஸ்ஸு. இது இல்லாமல் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நீங்கள் ஹோலிஸ்டிக்காக இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முதலீடு பண்ணுங்கள். நன்றி.